Welcome to the mentorship program. We are having technical champion Subita along with us. Subita, என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? டிஆர்பி சார், இன்ஜினியரிங் டிஆர்பி. இன்ஜினியரிங் டிஆர்பி. சுபிதா வந்து இசி கேண்டிடேட்டு. ஸோ மென்டார்ஷிப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த மாதிரிலாம் கொண்டு போறது, எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை வந்து எஃபிஷியண்டா வச்சுக்கிறது, அதான் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ மைசெல்ஃப் ப்ரொஃபசர் சுரேந்திரன். ஸோ அலாங் வித் டெக்னிக்கல் சாம்பியன் சுபிதா, வி ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட். ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து எப்படி வந்து ஏஐ பயன்படுத்தி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் ஷேர் த ஸ்க்ரீன். இப்ப டீப் சீக் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்கோம், சரியா? டீப் சீக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதுதான் வந்து நம்ம டீப் சீக் அப்படின்ற ஒரு ஏஐ இருக்கு. அதுல வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். சுபிதா தான் கொடுத்தாங்க இந்த பிடிஎஃப். ஸோ நம்ம போட்டாச்சு, போட்டுட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது என்னன்னா என்ன வேணா கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இதுல என்ன இருக்கு அப்படின்றத, இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பிடிஎஃப், நீட் ஹெல்ப் சால்விங் எனி ஆஃப் த ப்ராப்ளம், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ இந்த கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுச்சு. அது டக்குன்னு எந்திரன் ஸ்கேன் பண்ண மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல வந்து ஃபுல்லாவே இது பண்ணிடுச்சு. இப்போ ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எதை வேணா கேட்டா, எதை கேட்டாலுமே வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அதான் வந்து நமக்கு இது வந்து ஏஐயோட நமக்கு அட்வான்டேஜ். ஏஐயோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், சொல்லுங்க. இப்போ லாஜிக் கேட், பூலியன் அல்ஜிப்ரா, கார்னாக் மேப்ஸ், கே மேப்ஸ். இப்போ கே மேப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? எஸ் சார், கே மேப். ஓகே சார். இப்போ क्वेश्चंस அதுல அரைஸ் பண்ணா வந்து சொல்லுமா சார் கே மேப்ல? நீங்க எந்த இது வேணா கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் கே மேப்ஸ். ஓகே சார். அப்படின்னா அப்ப கே மேப்னா என்னன்னு சொல்லிடுது. ஓகே சார். அவ்வளவுதான், ஒரு 2 பேஜுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுல எப்படி இது பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் கே மேப். ஃபர்ஸ்ட் வந்து கே மேப்னா என்ன சொல்லுது, ஸ்கிரீன் பார்த்து வாசி. கிராஃபிக்கல் மெத்தட் ஃபுல்லா சென்டென்ஸா இது பண்ணால இன்ட் கீ பாயிண்ட் மட்டும் சொன்னா போதும். கிராஃபிக்கல் மெத்தட், ஓகே சார். சிம்பிளிஃபை பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். சரியா? சிம்பிளிஃபை பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். ஸோ பூலியன் தியரம் மேனிபுலேஷனுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படி சொல்றாங்க. பூலியன் தியரம் மேனிபுலேஷன் இது ஒரு ஆல்டர்னேஷன். இஸ் எக்ஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் எக்ஸ்பிரஷன் வித் 3, 4, 5, 6 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள் இருந்தா, 4 வேரியபிள் இருந்தா, 5 வேரியபிள் இருந்தா, 6 இருந்தா இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கே மேப் அரேஞ்ச் த ட்ரூத் டேபிள் வேல்யூஸ் இன் ஏ கிரிட். ஸோ கிரிட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற அட்ஜசன்ட் செல் டிஃபர் பை ஒன்லி 1 பிட். சரி, அட்ஜசன்ட் செல் வந்து டிஃபர் ஒன்லி பை 1 பிட் அப்படி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கிரே கோட் ஆர்டர். அது வந்து இதனால என்ன நன்மைனா, விஷுவலி ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் ரிடண்டன்ட் வேரியபிள். நம்ம ரிடண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கானா அவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்றது அப்படின்னா வந்து இது பண்றாங்க. ஸோ இப்ப இந்த டிஸ்கஷன்ல என்ன ஆண்ட, வாட் இஸ் யுவர் டேக் அவே? ஓகே மேம், இது வந்து பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்ஸ் 3, 4, 5, 6 வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணி இது பண்றாங்க சார். அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து 1 பிட் சீக்வென்ஸ்ல கிரே கோட் ஆர்டர் யூஸ் பண்ணி பண்றாங்க. அவ்வளவுதான், சூப்பர். அப்படினா ரிடண்டன்ட் வேரியபிள்ஸ் எலிமினேட் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்தது வந்து டாபிக் வந்து வை யூஸ் கே மேப். கே மேப் வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற டாபிக். என்ன சொல்றாங்க? SOP and POS மினிமைசேஷன், எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறது. ஆமா, SOP and POS வந்து ஃபார்ம் வந்து நம்ம இது பண்றதுக்கு தான் வந்து இந்த லாஜிக் எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, கேட்ஸ் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸ் யூஸ்டு வந்து ரெடியூஸ் ஆகும் பொழுது அதோட இது வந்து காம்பாக்ட் ஆயிருது இல்ல சார்? அந்த இதுல யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து ரெடியூஸ் யூஸ் ஆகுது. அண்ட் ஈஸியர் அண்ட் லெஸ் எரர் ப்ரோன் தென் அல்ஜிப்ரிக் மினிமைசேஷன். ஸோ லெஸ் எரர் ப்ரோன் ஜோனா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அல்ஜிப்ரிக் மினிமைசேஷனை விட இந்த கே மேப்ல பண்றது வந்து லெஸ் எரர் ப்ரோன் ஜோன்.
ஃபார் ஸ்மால் டு மீடியம் எக்ஸ்பிரஷன். அடுத்ததுக்கு நம்ம போவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கே மேப். நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் கே மேப் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள் போட்டு 2 power n. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள் 5 இருந்தா கே மேப் நம்பர் ஆஃப் 2 power 5 sir. n is equal to 5. 2 power 5 125. 2 power 5 2 னா power 5 32. 4 yes sir 32. ஸோ அப்போ 2னா 4 இருக்கும், 3னா 8 இருக்கும், 4னா 16, 5னா 32 அப்படின்னா யூசஸ் 2 4 வேரியபிள் மேப் சைட் பை சைட் 32 இருக்கும். சரியா? ஸோ வந்து இப்போ 3 வேரியபிள் கே மேப், 3 வேரியபிள் கே மேப்னா எவ்வளோ இருக்கணும்? 2 power of 3. Yes sir. 8. அப்ப rows and columns are labeled in gray code. So gray code பார்த்தீங்கன்னா 00 01 11 10ன்னு இது பண்றாங்க. பண்ணிட்டு அப்புறம் 01ல இது பண்ணும்போது M01. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. சரியா? மீன்ஸ் F theta அப்படின்னா மீன்ஸ் A dash B dash C dash அப்படின்றாங்க. பவர் ஆஃப் இன்க்ளூட் 0. M1னா A dash B dash C1ன்றாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். How to use K map. SOP மினிமைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? Draw the K map with the correct gray code labeling. Draw the K map வந்து correct gray code labeling கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் fill in once for each minimum term where output is term 1. Optionally mark don't care condition as X if allowed. அப்புறம் group adjacent போடுறாங்க. group adjacent 1s in the power of 2. So 1 2 4 8 cells. இது ரெக்டாங்கிளாவும் இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். லார்ஜர் குரூப் வந்து சிம்பிளர் டேர்ம் எடுத்து சொல்றாங்க. ஈச் குரூப் கரஸ்பாண்ட் டு த ப்ராடக்ட் டேர்ம் வேர் வேரியபிள் தட் சேஞ்சஸ் ஆர் லிமிடெட் ஆர் ஆல் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் டுகெதர் டு ஃபார் ஃபைனல் எஸ்ஓபி. இப்போ ஒரு எஸ்ஓபி மினிமைசேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணிருக்காங்க. அப்புறம் குரூப்பிங் ரூல்ஸ். grouping rules வந்து groups must be rectangular, wrap around a top slash bottom, left slash right is allowed. A1 can belong to multiple groups if it helps. அதுக்கப்புறம் don't cast X can be treated as 1 or 0 to form larger groups. All 1s must be covered but not necessarily all X அப்படின்றாங்க. ஸோ வந்து பேஜ் 103ல கொஸ்டின் 31 சிம்பிளிஃபைடா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா டூ டேபிள் டோன்ட் கேஸ் வந்து கே மேப் மினிமைசேஷன் லெட் டு எஃப் ஈக்குவல் டு ஏபி சி பார்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மச் சிம்பிளர் தன் த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அது சிம்பிளரா மாற்றதுக்கு இதை பண்ணியிருப்பாங்க. நீங்க பேஜ் 103 போயிட்டு 31ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தது வந்து எஸ்ஓபி இல்ல. எஸ்ஓபி வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் தான் எஸ்ஓபி. அடுத்தது பிஓஎஸ். பிஓஎஸ் மினிமைசேஷன் யூசிங் கேஎம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம். ஆமா, group zeros instead of 1s யூஸ் பண்ண சொல்றாங்க. each group use the sum term. variables unchanged இருந்தா 0, complemented இருந்தா 1 போட்டு சொல்றாங்க. and all sum terms together. so இதுல நம்ம பிடிஎஃப்ல கொடுத்தது என்ன சொல்றாங்கன்னா redundant groups can cause non minimal solution. அது ஒரு இது கொடுத்துறாங்க. don't care self form the larger group page 51ல. ஸோ 4 வேரியபிள் கே மேக் எக்ஸாம்பிள் பேஜ் 75ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணிட்ட பிறகு லிமிடேஷன் பாத்தீங்கன்னா லிமிடேஷன் என்ன சொல்றாங்க? becomes complex for 5+ variables. 5+ வேரியபிளுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கும். தோ 5 வேரியபிள் எக்ஸிஸ்ட் யூசிங் 2 4 வேரியபிள் மேப் யூஸ் பண்ணாலுமே அது காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஃபார் மோர் தென் 6 வேரியபிள் கம்ப்யூட்டர் பேஸ்டு குவைன் மெக் பிளஸ் கீ இஸ் ப்ரிஃபர்ட். அதுக்கு கே மேப் இது பண்ண முடியாது. குவைன் மெக் பிளஸ் கீ அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க. ஸோ குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் ஃப்ரம் நம்ம பிடிஎஃப்ல இருந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் 44ல இருக்கு. நாட் கேட் நீடட்னா லாஜிக் கேட் நாட்டா இருந்து நாட் தேவைப்பட்டா 1, நாட்டா இருந்து நார் தேவைப்பட்டா 1, அண்டு நண்டுனா 2, அண்டு நார் 3, ஆர் நண்டுனா 3, ஆர் நாருக்கு 2, எக்ஸ்ஆர் நாண்டுக்கு 4, எக்ஸ்ஆர் நாருக்கு 5, எக்ஸ் நார் நாண்டுக்கு 5, எக்ஸ் நார் நாருக்கு 4. இதுதான் வந்து நமக்கு ஒரு டாபிக் போட்டா இந்த மாதிரி வரும். அதாவது அதுல ஆனா பேஜ் வைஸ் இண்டிகேட் பண்ணிருது சார். ஆனா ஆமா, நம்ம கேட்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
பேஜ் கூட கேட்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் எந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த பேஜ் நம்பர்ல இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே சார். நம்மளே ஸ்பெசிஃபிக்காவும் போகலாம் சர்ச்ல. ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இப்போ ஒரு புக் இருக்கு, ஒரு பிடிஎஃப் இருக்குன்னா பிடிஎஃப்ல டாபிக் வைஸ் இப்போ போட்டீங்க, ஒரு ஃபுல் புக் என்டையர் புக்கே போட்டீங்க அப்படின்னா என்டையர் புக்ல இருந்தும் நீங்க லேர்னிங் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். ஓகே சார். ஸோ இதான் டீப் சீக்கோட அட்வான்டேஜ். நம்ம என்ன கேட்டாலும் சாட் ஜிபிடி மாதிரி சாட் ஜிபிடி சார் மாதிரி அந்த ஏஐ நேம் கரெக்ட்டா சொல்லுங்க சார். டீப் சிஎஸ். டீப் சீக் டிஇபி. ஓகே சார். சரிங்களா? டிஇபி சீக் எஸ்சிஇகே போட்டாலே வந்துடும். போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். சார் இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस வந்து கிரியேட் ஏதோ ஒன்னு பண்ண முடியுமா சார்? இப்போ நம்ம டெஸ்ட் எழுதலாம் அப்படினா என்ன சார்? அதுக்கு வேற ஏஐ இருக்கு, டெஸ்ட் எழுதுறதுக்கு வேற ஏஐ இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஒரு டாபிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க, அந்த டாபிக்கு டெஸ்ட் நம்ம எப்படி எழுதுன்னு சொல்லி தரேன். சரிங்களா? ஒரு டாபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டாபிக்கு டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு வேற ஏஐ வச்சு உங்களுக்கு கத்துறேன். ஓகே சார். சரிங்களா? அப்போ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நீங்க உங்களோட மொபைல்லேயே போட்டு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இது பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இருக்கு, ஆடியோ கிரியேட் பண்றதுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்ம டைம் மட்டும் கொடுத்தா போதும். எந்த எக்ஸாம் வந்தாலும் 6 monthsல நம்ம ரெடி ஆயிடலாம். வாட் எவர் மேபி தி எக்ஸாம், நம்ம டைம் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு டீப் சீக் வந்து உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட இது வந்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. காப்பி பண்ணிட்டு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அதை காப்பி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? ஓகே, டெய்லி ஒரு டாபிக் பண்ணிரலாம். ஆமா, ஏதாவது ஒரு டாபிக்கை போட்டுட்டு இது பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு புக் இருக்குன்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஃபுல்லாவே முடிங்க. ஓகே சரியா? தேங்க்யூ சந்தியா. ஓகே சார். தேங்க்யூ சார்.